தம்பி வணக்கம். உங்களுடைய பேரு, நீங்க எந்த பகுதியில இருந்து வரீங்க, உங்க கேள்வி யாருக்கு, சுருக்கமா முடிங்க. என்னோட பேர் மணிகண்டன். நான் சிக்கனா காலேஜ்ல படிச்சுட்டு இருக்கேன். திருப்பூர்ல ரொம்ப காலமா லா காலேஜும் இன்ஜினியரிங் காலேஜும் கொண்டு வரணும்னு சொல்லியிருக்காங்க. ஆனா திருப்பூர்ல ஒட்டுமொத்தமா ஸ்கூல்ல நிறைய பேர் படிச்சு முடிச்சுட்டு வெளியே போறவங்க லா படிக்கணும்னு இருக்காங்க. ஆனா இங்க திருப்பூர்ல ஒரே ஒரு கேஎம்சி அந்த லா காலேஜ் மட்டும்தான் இருக்கு. அதுல பிரைவேட்ல அதிகமா அமௌண்ட் கட்டி படிக்கிறதா இருக்கு. ஆனா லா காலேஜ் படிக்கணும்னா இங்க கோயம்புத்தூர் போறாங்க, ஈரோடு போறாங்க, இந்த சேலம், நாமக்கல் அப்படி போறாங்க. ஆனா திருப்பூர்ல படிக்கிறதுக்காக லா காலேஜ் இல்ல, இன்ஜினியரிங் காலேஜ் இல்ல. அதை கொண்டு வரதுக்கு என்ன திட்டம்? திராவிட மாடல் அரசு 2.0 மீண்டும் ஆட்சிக்கு வரும். நிச்சயமாக நாங்கள் செய்து கொடுப்போம். நாங்க செஞ்சு கொடுப்போம். நாங்க மட்டும்தான் செஞ்சு கொடுப்போம். பாருங்க, சொல்லுங்க. அதிமுக ஆட்சியில திருப்பூர் மாவட்டத்தில் நாங்க குமரன் மகளிர் கல்லூரி உருவாக்குனது அதிமுக ஆட்சியில. எல்லாத்தையும் மகளிர் கலை கல்லூரி உருவாக்குனது திமுக ஆட்சியில. குமரன் அதே போல பல்லடம், அவனாசி 3 இடத்துல அரசு கலைக்கல்லூரியை உருவாக்குனது அதிமுக ஆட்சியில. 2 பேரும் அமைதியா இருந்தீங்கன்னா ஒருத்தருக்கான கேள்வி கேட்ப நீங்க பதில் சொல்லலாம். நீங்களே கேள்வி கேட்டு நீங்களே பதில் கேக்குறது என்ன தெரியுமா? பதில் சொல்லிட்டாங்க. நாங்க ஆட்சி அமைக்க போறோம். அவர் கேட்டாரு எப்ப அமைப்பீங்கன்னு நாங்க போறோம் சொல்லிட்டாங்க. மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க தெரியுமா? திமுக அதிமுக 2 பேரோட அவர் கேட்டது என்ன தெரியுமா? திசை திருப்புற மாதிரி பேசுறீங்க. கொண்டு வரலன்னு கேட்டாங்க. எப்ப செய்வீங்க கேட்டாரு. தேர்தல் வாக்குறுதியில சட்ட கல்வி கொண்டு வருவேன்னு சொல்லி இருக்காங்க. ஏன் சொல்லலன்னு தான் அவங்க கேக்குறாங்க. அதுக்கு பதில் சொல்லுங்க. 5 வருஷத்துல கொண்டு வரல. முதலமைச்சர் சொல்லிருக்காரு. முதலமைச்சர் சொல்லிருக்காரு. இங்க பாருங்க, படிப்படியா சொல்லிருக்காரு இல்லையா? நம்ம விட படிப்படியா எப்ப கொண்டு வருவீங்க? எல்லாருக்கும் எல்லாம் என்பது அனைத்து மாவட்டங்களும் சொல்லிருக்காரு இல்லையா? ரீதியாக வளர்ச்சி பெற வேண்டும். திமுகவுடைய கொள்கை என்பது சார், கொள்கையோடு இருக்கக்கூடிய இயக்கம் நாங்க திமுக. கொள்கை பற்றி பேசுவதில் எங்களுக்கு மட்டும்தான் உரிமை இருக்கு. கொள்கையோடு இருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்கும் எல்லாம் அப்படி சார் கேக்குறது. அப்ப நீங்களே கேட்டுக்கோங்க சார். எல்லோருக்கும் எல்லாம் அனைத்து மாவட்டங்களும் சம வளர்ச்சி பெற வேண்டும். சம வளர்ச்சி அனைத்து மாவட்டங்களும், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டங்களும் சம வளர்ச்சி பெற வேண்டும் என்று தமிழ்நாட்டில் உறுதியாக 2.0 ஆட்சியில் வரும் சார். காலேஜ் வரும் சார். வராது. சிஎம் சார் சொல்லி திருப்பூர் நின்று முதலமைச்சர் பேசினாரு. சம வளர்ச்சி செய்வதற்காக அனைத்து மாவட்டங்களும் கொடுத்திருக்காங்க. இவர்கள் ஆட்சி அமைத்தால் மட்டும்தான் இதை நிறைவேற்றுவேன்னு சொல்றாங்க. நாம் தமிழர் கட்சியிலிருந்து திருப்பூர் மாவட்டத்திலிருந்து ஒரு சட்டமன்ற உறுப்பினர் வென்று சென்றாலும் இந்த மாணவர்களின் குரலாக சட்டமன்றத்தில் நாங்கள் ஒலிப்போம். உறுதியாக அந்த கல்லூரியை கொண்டு வந்ததற்கான சட்டக்கல்லூரி மட்டும் கிடையாது. இதே பூண்டியில இங்க இந்தியா முழுக்க, உலகம் முழுக்க சிற்பங்கள் இங்கிருந்து தான் செஞ்சு அனுப்புறாங்க. 20 ஆண்டு கால பூண்டி மக்களின் போராட்டம். சிற்பக்கலை கல்லூரியை நாங்கள் உருவாக்குவோம், பொறியியல் கல்லூரியை நாங்கள் உருவாக்குவோம், இந்த ஆடைகள் கார்மெண்ட்ஸ் சார்ந்த கல்லூரியை நாங்கள் உருவாக்குவோம். இது ஆட்சி அமைத்தால் கிடையாது. சட்டமன்ற உறுப்பினராக திருப்பூர் மாவட்டத்திலிருந்து ஒரே ஒரு சட்டமன்ற உறுப்பினர் வென்று சென்றாலும் இதை நாங்கள் சட்டமன்றத்தில் இவர்களின் குரலாக ஒலிப்போம். சரி, ரைட், ஓகே.